பெரிய தாக்கங்க. அதாவது என்ன தாக்கம்னா, முதல்ல 2014 ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்லயும் கருப்பு பணத்தை ஒழிச்சு 15 லட்சம் போடுறேன். நீங்க அந்த 15 லட்சத்தை எங்களால் இது வரைக்கும் எண்ண முடியல. அதுக்குள்ள 10 வருஷம் கழிச்சு இன்னொரு பொய்ய சொல்றீங்க. 70 வயதுக்கு பிறகு இன்சூரன்ஸ் தரேன்றீங்க. திடீர்னு தமிழ் மேல அவருக்கு பாசம் வந்துருச்சான். இந்தியாவில் தமிழை வளர்க்க முடியவில்லை. ஆனா என்ன பண்றாரு, உலகத்தில் போய் திருவள்ளுவர் ரெக்கார்டு வைக்க போறாராம். அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வைகுண்டத்துக்கு வழி கேட்டாராம். அதே போல் இருக்கிறது வருது. நான் கேட்கிறேன், தமிழ் முதல் செம்மொழி இது தமிழ் மொழி. அதற்கு பிறகுதான் சமஸ்கிருதம் வருது. இந்த கடந்த 10 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய மொழிகளுக்கு 68 கோடி தான் செலவிட்டிருக்காரு. ஆனால் சமஸ்கிருதம் வளர்ப்பதற்கு 688 கோடி செலவிட்டிருக்காரு. இதிலே பாத்தீங்கன்னா அவர் மனநிலை தெரிகிறது. தமிழ் வேண்டுமென்றே தேர்தலுக்காக பேசுகிறார் தவிர இதுவரைக்கும் தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன செய்தில்லை.